வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது? இந்த மே வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது, நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பண வரவு எப்படி? திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க. கன்னி ராசி கன்னி லக்னம் எப்படி இருக்குது? அதாவது நம்மளுக்கு வந்து சுற்றி எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம தான் டல்லாக இருப்போம். கன்னிலாம் பாருங்களா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் 7ஆம் வீடாக பார்த்துட்ருக்காரு. அதனால் ஏதோ ஒரு அர்த்தம் தெரியாத சோகம் இருக்கும் மனசில். அது ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து நோண்டி விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மாதிரி அர்த்தம் தெரியாத சோகம். ஏன் சோகமாக இருக்கான்னா தெரியல, என்னமோ ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கு அப்படின்வாங்க. ஆனால் அவங்கள சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். முக்கியமாக கையில் காசு இருக்கும். நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னம் இப்போ பாருங்கள், சோகமாக இருப்பாங்க, ஆனால் கையில் காசு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சுற்றி பார்ப்பாங்க, தேட்டருக்கு போவாங்க. நீங்கள் சித்திரையெல்லாம் பாருங்கள், கண்ணியில் சித்திரையெல்லாம் பாருங்கள், ஜாலியாக தேட்டருக்கு போயிட்டுருப்பாங்க, ஆனால் கேட்டால் சோகமாக இருக்குன்னுவாங்க. சரிங்களா, கையில் காசு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுவும் சொன்னேன், இது வந்து பெண் ராசி நிலம் ராசி. வீடு வாங்கணும், நகை வாங்கணும்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். அதுவும் கல்யாணம் ஆனவங்க இல்லை கல்யாணம் ஆகாதவங்க கூட ஃபேமிலிக்காக செய்யணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா இது வந்து பெண் ராசியில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி இது செய்யணும், ஃபேமிலிக்காக ஒரு வீடு வாங்கணும், ஃபேமிலிக்காக ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி ஆசை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க தாராளமாக வாங்கலாம். அது இந்த மாதம்லாம் ரொம்பவே தாராளமாக வாங்கலாம். ஜூன்லலாம் உங்களுக்கு குரு வேறு வீடு மாறிடுவார். அதனால் யாருன்னா வாங்கிறதா இருந்தால் இந்த மாதமே வாங்கிடுங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த யாருன்னா பிளாட்லாம் புக் பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக வாங்கிடுங்க, இது சூப்பர். ஆனால் அகைன் நான் திருப்பி சொல்கிறது, பிளாட் வாங்குறது பெருசு இல்லை. ஒரு தடவை ஜோதிடம் பார்த்து எந்த பக்கம் வாசல் வாங்குறீங்க, என்ன நம்பர் பிளாட் வாங்குறீங்க, இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க யூஸாக இருக்கும். இது ஒன்று. அதேமாரி கன்னிக்கும் உங்களுக்கு வந்து வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு வேலை விஷயமாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஹைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் ஏற்றி சேல்ரி இன்க்ரீஸ் இது தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் பிடித்த டீமுக்கு ஏதாவது மாறணுன்னா அதை மாறலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய பேர் ஐடியில், நிறைய பேர் உணவுத்துறை சம்மந்தமாக நிறைய பேர் வேலை செய்வீங்க, நிறைய பேர் ஐடி சம்மந்தமாலாம் வேலை செய்வீங்க, நிறைய பேர் இந்த மீடியாஸ், சீரியல்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், மீடியா துறையில் நிறைய பேர் வேலை செய்வீங்க. நீங்கள் செய்கிற இடத்துலலாம் நீங்கள் வேலையாக செஞ்சாலும், ஒரு எம்ப்ளாயியாக செஞ்சாலுமே நீங்கள் வளருவீங்க. அதே நீங்கள் எம்ப்ளாயர், இப்போ பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூடியூப்பில் நிறைய பேர் நடத்துகிறாங்க கண்ணியில். நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தரீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா வளரும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் வளரும், கூடவே நல்ல ப்ராஃபிட் வளரும், சூப்பராக வளரும் உங்களுக்கு இது. சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று, இப்போ இது வளரும்னு சொல்லிட்டோங்க, இது கூடவே இன்னும் அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில தானியங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வளரும். சரிங்களா, இப்போ தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹஸ்தம் வந்தால் விநாயகர் சூப்பராக வேலை செய்யும். சித்திரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து முருகர், உத்திரமாக இருந்ததுன்னா
நீங்கள் வந்து சிவன் அப்படி இல்லைன்னா சூரிய பகவான் இவங்களெல்லாம் வேணுனீங்கன்னா அந்தமாதிரி உங்களுக்குன்னு செலக்டிவாக சில கடவுள்கள் இருக்குது. ஒன்று உங்கள் ராசி நட்சத்திரம்னா எனக்கு கிடச்சதுன்னா ஒன்று டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். அந்த கடவுள்களை கும்பிடும்போது இந்த நல்லதுகள் வந்து இன்னும் நல்லா ஹையாக ஏறும். சரியா? ஸோ பிஸ்னஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, எதில் சார் அப்போ நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேரேஜ் இஷ்யூ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா உங்களோட 7ல் வந்து சனி பகவான் இருக்கார், அங்கே தான் ஜென்ம சனியே இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இல்லை யாராவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்போ நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீடு போகிறதா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ சண்டை பேசி பேட்சப் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பெஸ்ட்டு நாள்னால் புதன்கிழமை புதன் வர அதில் போங்க, அதில் பேசுங்க, டக்குன்னு கைக்கூடும். அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர வர, அதாவது ஒன்றும் இல்லைங்க, புதன்கிழமை நைட் 8:30, வெள்ளிக்கிழமை நைட் 8:30. அது வந்து சில நாட்கள் பொறுத்துலாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், பட் அரௌண்டு 8:30 சுற்றி தான் வரும். அதனால் அந்த டைமில் சும்மா அவங்களோட இருக்கும். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இதே கண்டி தான் சார், என் ஹஸ்பண்ட்கிட்ட 6 மாதம் ஆச்சு, நான் ஒரு வீட்டில் இருக்கோம், நான் பேசக்கூட மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நான் எப்படி தான் பேசுது, என்னால் போய் பேச முடியாது அப்படின்னாங்க. அதை சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், அவங்கள ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் அந்த ஜாதகம் வந்து சொல்ல, ஒரு இந்த ஸ்வீட் செய்யுங்க, செஞ்சு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரூமில் இருக்கும், அவர் அங்கே அந்த பக்கம் கட்டில் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு, அன்றைக்கி இந்த பக்கம் திரும்பி உக்காந்துக்குவோங்க, சும்மா அந்த ரூமில் இருங்க ஒரு 1 hour. அந்த டைமில் யார் கூட நீங்கள் அதிகமாக கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கீங்களோ அவங்களோட ரேப்போ ஜாஸ்தியாக வளரும். நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய எல்லாரும் ஐடியை தான் திட்டுறோம், எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு கும்பல் ஏதாவது ஒன்றா கடைக்கு போவோம், எந்த கடைன்னு கேட்கக்கூடாது, புரியுறவங்க பிஸ்தா, ஒன்றா போகிறவங்கள பாருங்கள், அவங்க 10 வருஷம் ஆனாலும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வெள்ளிக்கிழமை 8:30 மணினா சுக்கிர ஹோரை, அப்போ நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்களோட ரேப்பும் அதிகமாக வரும். அவ்வளோதான். இதை நல்லதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நல்லதுக்கு பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம், அவ்வளோதான். சரிங்களா? தெய்வ வழிபாடுன்னா பெருமாள் தான். பெருமாள் லக்ஷ்மி தாயார் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். கன்னிமார் தெய்வங்கள், குலதெய்வம் இவங்கள வேண்ட வேண்ட இவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் படையல் போட்டு அன்னதானம் கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அது ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கெல்லாம் தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி வீடு வாகனம் யார் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால் இல்லை, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. சரி, அதனால் எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எது எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும் சார். இப்போ என்னென்னா, ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்கும் முருகர். சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன் வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.